இன்றைய மாலை பொழுதானது அனைத்து திருநாட்களிலும் மேன்மையான திருவிழாவும் திருவழிபாட்டின் சிகரம் என விளங்கும் தூய திருதின வழிபாட்டின் தொடக்கமாகும். இலத்தீன் மொழியில் இது ட்ரிடூம் என்று அழைக்கப்படுகின்றது. யூத குலத்தினர் தம் விழாக்களை சூரிய அஸ்தமனத்துடன் ஆரம்பித்தது போல நாமும் இம்மாலை வேளை சிலுவை அடையாளத்துடன் திருப்பலியை ஆரம்பித்து மீண்டும் புனித சனி திருவழி வழிபாட்டின் இறுதியில் பெரும் ஆசீர்வாதத்தோடு சிலுவை அடையாளம் இடுவோம். இம்மூன்று நாட்களும் தனியொரு விழாவாகும். ஆதி திருச்சபையில் இவை அனைத்தும் ஒரு முழு இரவு திருவிழிப்பு விழாவாக கொண்டாடப்பட்டு 4ஆம் நூற்றாண்டில் அது புனிதவார பாஸ்கா திருவிழாவிற்காக உருமாற வழிவகுத்து கொடுத்தது. மீட்பின் கிண்ணத்தில் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு தடவையும் வெறுமனே சடங்காக எமது மீட்பை அறிவிக்காமல் மீட்படைந்த வாழ்க்கை வாழ்ந்து அப்பத்தையும் கிண்ணத்தையும் கையில் எடுப்பதுவே ஆண்டவரின் பெயரை தொழுதல் என 2ஆம் வாசகம் சொல்லுகின்றது. இன்று நற்கருணை ஸ்தாபிக்கப்பட்ட தினமாகும். இன்று பணிக்குருத்துவம் மலர்ந்த தினமாகும். பணிவிடை புரிவதும் பணிவுள்ளம் கொண்டு வாழ்வதுமே எமது கிறிஸ்தவ அழைத்தலாகும் என்ற உணர்வோடு இன்றைய வழிபாட்டில் பங்கு கொள்வோம். குரு அவர் என்றும் இருக்கின்றார். உருவாய் எழுந்தார் உலகினிலே, உருவாய் எழுந்தார் உலகினிலே, திரு அருளாய் இருக்க உளமதிலே. எழுவோம் ஒன்று இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம், பணிவோம் இறைவன் பாதம் பெறுவோம் இன்று நிறைவரமே. இரக்கரம் கூப்பி வணங்குவோம், வனின் புகழை பாடுவோம். இரு கரம் கூப்பி வணங்குவோம், இறைவனின் புகழை பாடுவோம். ஈகமதில் இறைபணி சிறந்திடவே, ஈகமதில் இறைபணி சிறந்திடவே, நாம் இணைந்தே பலியில் கலந்திடுவோம். எழுவோம் ஒன்று இணைவோம், இறைவனை பாடி தொழுவோம், பணிவோம் இறைவன் பாதம் பெறுவோம் இன்று நிறைவரமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தின் கடைசி 3 நாட்களை நாங்கள் சிறப்பாக கொண்டாடும் முகமாக இன்று பெரிய வியாழன் திருப்பலியிலே நாங்கள் பங்கு பெற்றுகின்றோம். இன்றைய சூழ்நிலையிலே, விசேடமாக இந்த உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையிலே, இதன் காரணமாக இறந்தவர்கள், நோயுற்றவர்கள், இதன் காரணமாக துயருறுவோர் ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலி வேளையிலே நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே இவர்களுக்கு ஆசிராக ஆறுதலாக இருந்தருள வேண்டுமென்றும், விசேடமாக இந்த காலத்திலே பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் அவர்களையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக அமைய எங்களுடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் நொந்து ஆண்டவருடைய மன்னிப்பையும் ஆசிரையும் வேண்டுவோமாக. எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாயையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று
நீர் தந்தையினின்று ஜெனித்தவர் நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாற்றை ஏற்றருள்வீர் தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மேற்பரே இறங்குமையா எம் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்பொழுதுமிக்க திரு உணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்வுகளிலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கு உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன்.
நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தைக் கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நானும் பணியாள் உம் ஆடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பழி செலுத்துவேன். ஆண்டவராகி உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்.
நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய ஜூதாசு ஸ்கரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மை ஆகிவிடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன்
என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தினுடைய நிறைவிலே நாங்கள் கடைசி 3 புனித நாட்களுக்குள் நுழைகின்றோம். வாழுமே போல இந்த வருடமும் தவக்காலம் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கடைசி காலங்களில் நாங்கள் முழுமையாக எங்களுடைய ஆன்மீக காரியங்களை ஆலயத்துக்கு வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கின்றது. ஆனாலும் தவக்காலம் என்று சொல்லும்போது நாங்கள் பல வகையான ஆன்மீக காரியங்களிலே ஈடுபடுகின்றோம். திருப்பலி, திருச்சிலுவை பாதை, வேத வாசிப்பு, இல்லங்களிலே குடும்ப செபம், செபமாலை, ஆலயங்களிலே சிறப்பு வழிபாடுகள், திரு யாத்திரை என்று பல ஆன்மீக காரியங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்றோம். இவை எல்லாவற்றுக்கும் உச்சமாக நாங்கள் ஒப்புரவு அருட்சாதனத்திலே ஈடுபடுகின்றோம். ஒப்புரவு அருட்சாதனம் என்று சொல்லும்போது எங்களை இறைவனோடு இன்னும் நெருக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான கருவியாக அருட்சாதனமாக இருக்கின்றது. எனவே இந்த தவக்காலத்தினுடைய அடிப்படை நோக்கமெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்வை மீண்டும் திரும்பி பார்த்து எங்களுடைய தவறுகளை ஏற்று உணர்ந்து அதற்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் இறைவனோடு ஒப்புரவாவது, ஏனையவரோடு ஒப்புரவாவது. ஆனாலும் காலப்போக்கிலே இந்த தவக்காலத்தினுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாம் தவக்காலத்திற்கு மட்டுமான ஒரு விடயமாக மாறிவிடுகின்றது. பலருடைய வாழ்க்கையிலே தவக்காலம் புனித காலமாக இருந்தாலும் தவக்காலத்துக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை பழைய நிலைக்கு சென்று விடுகின்றது. தவக்காலம் என்று வரும்போது வளமையாக நடைபெறுகின்ற சம்பவங்கள். ஆனால் இந்த காலத்திலே இன்னும் சிறப்பாக எங்களை உலுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம் கொரோனா வைரஸ் தொற்று நோய். எனவே இந்த பின்னணியிலே நாங்கள் பார்க்கும்போது இங்கும் இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு, எங்களுடைய வாழ்வை பற்றி சிந்திப்பதற்கு, எங்களுடைய மரணத்தை பற்றி சிந்திப்பதற்கு எல்லாம் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே கட்டாயப்படுத்தப்படுகின்றோம். ஆனாலும் அவையெல்லாம் மீண்டும் இறைவனோடு எங்களை நெருக்கமாக கொண்டு வரக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான், நிகழ்ச்சியாகத்தான் அது அமைந்திருக்கின்றது. எனவே இந்த காலத்தையும் நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி ஆன்மீகத்திலே நாங்கள் இன்னும் சிறப்பாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே இரண்டையும் மையமாக வைத்து இறைவனோடு எங்களுக்கு இருக்கின்ற நெருக்கம் பற்றி சிந்திக்க நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். இந்த 3 நாட்கள் என்று சொல்லும்போது பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, உயிர்ப்பு ஞாயிறு என்று சொல்லும்போது இறைவனுடைய அன்பை இன்னும் ஆழமாக அனுபவிக்கக்கூடிய சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து, அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய உடல், இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொல்கின்றார். கிண்ணத்தை கொடுத்து இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அவர் அந்த திருவிருந்தை, நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு அந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு அடையாள மரணத்தை அவர் காட்டுகின்றார். அதன் மூலமாக அவர் தன்னுடைய அன்பை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். நற்செய்தியில் கூட நாங்கள் பார்க்கின்றோம், ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட விடயம், தம்மவருக்குரிய மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். எனவே ஆண்டவருடைய அன்பு பல வடிவங்களிலே எங்களுக்கு வருகின்றது. பெரிய வெள்ளி என்று வரும்போது ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சிலுவையிலே தன்னை மரணித்த அந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும்போது அவருடைய உண்மையான அன்பு வெளிப்படுத்துகின்றது. பாஸ்கா
விழிப்பு என்று வரும்போது கூட இறைவன் தன்னுடைய அன்பை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்திய சம்பவமாக அதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இந்த 3 நாட்களும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீகத்தினுடைய உச்சமாக அமைந்திருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கும் போது கூட இந்த பெரிய வியாழன் சம்பவம், இரா உணவு சம்பவத்தை நாங்கள் விசேடமாக நாங்கள் பார்க்கும்போது அதிலே ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்துகின்றார். குருத்துவத்தை, பணி குருத்துவத்தை அவர் முன்வைக்கின்றார். அதே போல பாதம் கழுவும் சடங்கின் மூலமாக பணி குருத்துவத்தினுள் தன்னுடைய சீடர்களை அழைத்து வருகின்றார். அதனுடைய உச்சமாக கட்டளைகளை கொடுக்கின்றார். நற்கருணை என்று வரும்போது நாங்கள் பார்க்கின்றோம், நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வின் மையமாகவும் உச்சமாகவும் அமைந்திருக்கின்றது. அதே போல இயேசுவுடைய அடையாள மரணமாகவும் அமைந்திருக்கின்றது. முதல் 3 நற்செய்திகள் மத்தேயு, மாற்கு, லூக்கா, இந்த நற்செய்திகளிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவுடைய இரா உணவின் போது அவர் அப்பத்தை கொடுக்கின்றார், கிண்ணத்தை கொடுக்கின்றார். அதற்கு வித்தியாசமாக யோவான் நற்செய்தியாளர் இந்த தன்னுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் தன்னுடைய சீடருடைய காலடிகளை கழுவிய, பாதங்களை கழுவிய அந்த சம்பவத்தை முன்வைக்கின்றார். இதன் மூலமாக நாங்கள் ஆன்மீகம் என்று சொல்லும்போது வெறும் வழிபாடுகளோடு மட்டும் நின்று விடாமல் நாங்கள் சென்று ஊருக்குள் சென்று பணி செய்ய வேண்டும் என்ற உண்மையை அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் ஆண்டவர் சொல்கின்றார், தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன். எனவே நாங்கள் செய்ததை போல நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்ற அந்த கட்டளையை கொடுக்கின்றார். அதே போல தொடர்ந்து நாங்கள் வாசித்து வந்தால், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்ற உண்மையையும் அந்த கட்டளையையும் ஆண்டவர் கொடுப்பதை இந்த நற்செய்தி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவனோடு நாங்கள் நெருக்கமாக வர வேண்டும் என்று சொன்னால் பல அனுபவங்கள் எங்களுக்கு ஆண்டவரை உருவாக்கி தருகின்றார். இந்த தவக்காலம் என்று வரும்போது ஆண்டவரோடு மிக நெருக்கமாக வரக்கூடிய காலமாக அமைந்திருக்கின்றது. எங்களை சிந்தித்து பார்க்கக்கூடிய காலமாக இருக்கின்றது. ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னதை போல அது ஒரு வளமையாக ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. ஆனால் இந்த காலத்திலே நாங்கள் அனுபவிக்கின்ற கொடூரமான நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கும்போது, கொரோனா வைரஸ் தொற்று நோயை நாங்கள் பார்க்கும்போது பலர் இறக்கின்றார்கள், பலர் நோய்வாய்ப்படுகின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக எனக்கு வருமோ, என்னுடைய குடும்பத்துக்கு வருமோ என்று அங்கலாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்ற இந்த காலத்திலே நாங்களும் தனிமைப்படுத்தப்படுகின்றோம். இந்த தனிமைப்படுத்தல் என்பது பொதுவான சொல்லாக அமைந்திருக்கின்றது. சுய தனிமைப்படுத்தல் அல்லது தனிமைப்படுத்தல். இந்த காலத்திலே நாங்கள் இன்னும் சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலம் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லும்போது என்னுடைய தனிப்பட்ட மனநிலை, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வாழ்க்கை, அடுத்தவரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அடுத்திருப்பவர் யார் என்ற சூழ்நிலை என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க, தனித்து சிந்தித்து பார்க்கவும் தியானிக்கவும் உணர்ந்து கொள்ளவும் இது சிறப்பான காலமாக அமைந்திருக்கின்றது, சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. என்னோடு மட்டும் நான் நின்று விடாமல் எனக்கும் இயற்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன, இறைவனால் படைக்கப்பட்ட அந்த இயற்கையை நான் எவ்வாறு பராமரிக்கின்றேன் அல்லது எவ்வாறு மோசமான நிலையை நான் பார்க்கின்றேன் என்று சிந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இந்த தனிமைப்படுத்தல் அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, பாதம் கழுவும் சடங்கு என்று வரும்போது அடுத்தவருடைய பாதங்களை கழுவது இலகுவான ஒரு விடயம்தான். ஆனால் ஆண்டவர் எதை சொல்ல விரும்புகின்றார்? நாங்கள் எங்களை தாழ்த்தி அடிமையை போல அடுத்தவரை நோக்கி அடுத்தவருடைய தேவைகளை அறிந்து உணர்ந்து செயல்பட வேண்டிய காலமாக இந்த காலம் அமைந்திருக்கின்றது. ஆண்டவருடைய செய்தியாகவும் இது அமைந்திருக்கின்றது. எனவே துன்புறும் மனிதர் யார் என்று உணர்வதற்கும் அடுத்திருப்பவர் என்ன சூழ்நிலையில் இருக்கின்றார் என்று அறிந்திருப்பதற்கும் இந்த காலம் சிறப்பான ஒரு காலமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மருந்துகள் வாங்கக்கூடிய வழி இல்லை, வசதிகள் இல்லை என்று பல வகையான துன்பங்களோடு மக்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எனக்கு எல்லாம் இருக்கின்றது என்ற சுயநலத்தோடு நான் இருந்து விடாமல் தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று அவர்களுக்கு பணி செய்வது என்னுடைய கடமையாக, தலையாய கடமையாக அமைந்திருக்கின்றது என்பதை உணரக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் பல தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக நாங்கள் பலவற்றை அறிய வருகின்றோம். மக்கள் கிராமங்களுக்கு செல்கின்றார்கள். அந்த மக்களுடைய
துன்பமான நிலையை அறிந்து அவர்கள் மற்றவருக்கும் வெளிப்படுத்துகின்றார்கள். அவருடைய இல்லங்கள், அவருடைய நோய், வறுமை, பணமில்லாத, உணவில்லாத சூழ்நிலையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். பகிரங்கப்படுத்தும் போது இப்படிப்பட்ட மக்களும் நம் மத்தியிலே வாழ்கின்றார்களே என்று உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. ஆண்டவரே அந்த சூழ்நிலையை உருவாக்கி தருகின்றார். எனவே பாதம் கழுவும் சடங்கு என்பது இதுதான். மக்களை தேடி செல்வது, தேவையில் இருப்பவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது, இதன் மூலமாக அவர்களும் இறைவனுடைய படைப்பு, அவர்களும் எங்களுடைய சகோதரிகள் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. எனவே மக்களுடைய நிலை கண்டு, அவருடைய தேவை கண்டு பணிந்திருப்பது, பணி விடை செய்வது எங்களுடைய தலையாய கடமையாக அமைந்திருக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் செய்தும் காட்டினார். நாங்களும் அவ்வாறு ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று அவரும் கட்டளை பிறப்பிக்கின்றார். எனவே சிறப்பான இந்த காலத்திலே நாங்கள் எங்களை மட்டுமல்ல, அடுத்தவரையும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்த்து இறைவனோடு மீண்டும் ஒப்புரவாவோம். எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்த்து அடுத்தவரோடும் இயற்கையோடும் நாங்கள் ஒப்புரவாவோம். அடுத்தவர் இந்த சூழ்நிலையில் இருக்கின்றார் என்பதை அறிந்து உணர்ந்து அவர்களுக்கும் நாங்கள் பணி செய்வோம். அதன் மூலமாக தான் நாங்கள் உண்மையான கிறிஸ்தவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை என்று ஆண்டவர் பணித்ததை போல நாங்களும் அடுத்தவரை அன்பு செய்வோம். அதன் மூலமாக நாங்கள் இறைவனை அன்பு செய்வோம். இறைவனை அன்பு செய்வோம். அந்த அன்பை எங்களுடைய பணி வாழ்வின் மூலமாக அடுத்தவருக்கு எடுத்துரைப்போம். இதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை கிறிஸ்தவனாக நாங்கள் மாற முடியும். மாறுபட்ட மனம் திரும்பிய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்ட முடியும். அதற்கு இறைவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆசிரிய அருளையும் தந்து வழி நடத்த வேண்டும் என்று தொடரும் திருப்பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமேன். இந்த வேளையிலே எங்களுடைய சபங்களையும் மன்றாட்டுகளையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போமாக. உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் திருச்சபைக்காக மன்றாடுவோம். மறையுடலாம் திருச்சபையை நிறைய உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்லும் பரிசுத்த தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையுடன் முடிவில்லா வாழ்வினை அடையுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டுத் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். நம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நேர்மையுள்ளம் கொண்டவர்களாய், தன்னலம் நாடாது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இறைமகன் கிறிஸ்துவை போன்று உண்மையான மெய்ப்பர்களாய் தம் மக்களுக்கு பணி செய்து வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக சமாதானத்திற்காக மன்றாடுவோம். உலக நாடுகளிடையே நிலவி வரும் ஜாதி, சமயம், இனம், மொழி கலவரங்கள் நீங்கி உண்மையான அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய் தொற்றினால் துன்புறும் சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுவோம். நோய் தீர்க்கும் வைத்தியரே இறைவா, இன்று உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கொடிய வைரஸ் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கும் உம் பிள்ளைகள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு
சிகிச்சை அளிக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கு மன வலிமையும் உடல் நலத்தையும் வழங்கி தொற்றுக்கு உள்ளாகி இறந்து போன அனைத்து ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றி அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனத்திலே செபிப்போமாக. இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த இந்த செபங்களுக்கு செவி சாய்த்திரளும். நாங்கள் என்றும் நீர் தந்த கட்டளையை நினைவில் கொண்டு அடுத்தவரை அன்பு செய்யவும், அடுத்தவருக்கு பணிந்து பணிபுரியவும் வரம் தந்து வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். என்றென்றும் அழியாத என்னுயிரே, நிலையான எங்களின் நம்பிக்கையே, தந்தோம் காணிக்கையே, எம்மையே காணிக்கையாக தந்தோம் காணிக்கையே, எம்மையே காணிக்கையாக. அப்பங்களை உமக்கு தந்தோம், உம் திருமகனின் உடலாக மாற்றிடுவாய். அப்பங்களை உமக்கு தந்தோம், உம் திருமகனின் உடலாக மாற்றிடுவாய். உடைமைகள் உமக்கு தந்தோம், எப்போதும் பரிசுத்தமாக்கிடுவாய். உடைமைகள் உமக்கு தந்தோம், இப்போதும் பரிசுத்தம் ஆக்கிடுவாய். எல்லாம் சொந்தம் ஆக்கிடுவாய். அப்பா பிதாவே ஏற்றிடுவாய். என்றென்றும் அழியாத என்னுயிரே, நிலையான எங்களின் நம்பிக்கையே, தந்தோம் காணிக்கையே, எம்மையே காணிக்கையாக தந்தோம் காணிக்கையே, எம்மையே காணிக்கையாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தில் நலன்களுக்காகவும் உமது கையில் இருக்கும் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேறப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
என்றுமுள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதன்முலை தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுள் ஆகிய ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருள்களையும் நீரேற்று ஆசி வழங்கிட திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையோடு இறைஞ்சு மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸிற்காகவும் எமது பேராயர் மெல்கம் ரஞ்சித்திற்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றியும் நீர் அறிவி. இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவர்களுக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மீகத்தின் மீட்புக்காகவும் தங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியமான மாட்சிமை மிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, பிலிப்பு, பார்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளெமன், சிக்ஸ்தூஸ், Cornelius, Cyprian, Lawrence, Gyriconus, John, Paul, Cosmas, Damian ஆகியோரையும் வணக்கத்தோடு நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேருபயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். இறைவா, இக்காணிக்கை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முதல் நாள்
அதாவது இன்று வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வெல்ல இறைவனும் நம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பெற்று தம் சிறலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்காய்களில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சிறலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோடும் இருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் அவரது மாட்சிக்குரிய முன்னேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியரலும் நீதிமானாகியும் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலிப்பொருளாக மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வெல்ல இறைவா, உம்முடைய வானதூரர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக தீர்ப்பிடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தரிடம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் அடியார்களையும் நினைவு கூர்ந்தரிடம். இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என இறைஞ்சும் என்றாடுகின்றோம். பாவிகளாகியும் அடியார்கள் நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திரு தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமணுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்னாசியார், அலெக்சாண்டர், மார்சலின்ஸ், பீட்டர், ஃபெலிசிட்டி, பெர்பெத்துவா, அகத்தா, லூசி, அக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தலும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீதிவற்றையெல்லாம் எப்பொழுதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இயல்பின் உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வு அளித்தீர். இந்த புனிதமிக்கும் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களையும் தீமேனத்திலிருந்து எங்களை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகள் கருத்தூன்றி இருக்க செய்தரலும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். ஒவ்வொரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம்.
இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. வீதியில் வாடும் நீரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம். நாளைய உலகின் விடியலாகவே. மன்றாடுவோமாக. எல்லாம் வெல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உமது திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவா உமக்கு நன்றி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கும். அன்புடனே இலையின் மேல் இரக்கம் வையும். அனுதாபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பனி போலாக்கும். தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும். தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கும். என் குற்றம் நான் அறிவேன், வெள்ளிடை மலை போல். தீவினையை மறவாதேன் மனதை என்றும். உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீர் தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தேன்.